வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை சிறுமி கொலை வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிகையை விரைந்து தாக்கல் செய்ய வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தமிழ்நாட்டை உலுக்கிய கோவை சிறுமி கொலை விவகாரத்தில் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் நேரில் விசாரணை. சூலூர் காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆய்வு. கோவையில் 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கார்த்திக்கின் கை மற்றும் காலில் முறிவு. போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்றபோது கீழே விழுந்ததால் முறிவு ஏற்பட்டதாக தகவல். கோவை சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மோகன்ராஜுக்கு வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சூலூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி அருண்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. கோவையில் சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரம். சிறுமியின் உடல் மீட்கப்பட்ட ஏரிக்கரையில் ஏடிஜிபி மகேஸ்வர் ஆய்வு. கோவையில் சிறுமி படுகொலை விவகாரத்தில் மிருகத்தனமான செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இனியும் அதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க சட்டம் ஒழுங்கிற்கு முதலமைச்சர் விஜய் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். நெய்வேலி என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நிலம் கொடுக்க மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம். வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை, அதிகபட்ச இழப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. பதவி ஆசையில் தாவேகா அமைச்சரவையில் விசிக இணையவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தெரியும். விசிக நிர்வாகிகளில் பெரும்பாலானவர்கள் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என கூறியதாக திருமாவளவன் விளக்கம். காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணியில் இருந்து விலகி செல்வதை தன்னால் தடுக்க முடியவில்லை. தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க நான் என்ன கூட்டணி தலைவரா என திருமாவளவன் விளக்கம். உள்ளாட்சி மற்றும் மக்களவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி தொடருமா? தேர்தல் சமயத்தில் முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் விளக்கம். தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை சோதனைச் சாவடியில் கனிம வளத்துறை இயக்குநர்கள் ஆய்வு. கனிம வளங்களை ஏற்றி செல்லும் லாரிகளில் முழுமையாக ஆய்வு செய்ய திட்டம். திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் மாணவி உயிரிழந்தது தொடர்பாக சிறப்பு குழு விரிவான விசாரணை நடத்தும். தவறு நடந்து இருந்தால் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் வாக்குறுதி. மக்களுக்கு தடையற்ற மற்றும் நம்பகமான மின் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை. மின்தடை ஏற்படும் பகுதிகளில் உயர்திறன் மின்மாற்றிகள், புதிய துணை மின் நிலையங்கள் உருவாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழக மின்சாரம் தகவல். சென்னை மெரினா நீலக்கோடி கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதித்து காவல்துறையினர் உத்தரவு. மெரினா கடற்கரை பகுதியில் தரைக்காற்று அதிகமாக வீசுவதால் பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு. பத்தொன்பதாவது ரோஸ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 51,000க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணை. பீகார், அசாம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை இளைஞர்களுக்கு காணொலி மூலம் ஆணைகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மேற்கொள்ளப்படும் இந்த பயணத்தில் உலக நாடுகள் பங்கேற்க விரும்புகிறது. வளர்ந்த இந்தியாவுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் உங்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்றும் இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவுக்கு உற்சாக வரவேற்பு. கொல்கத்தாவில் உள்ள அன்னை தெரேசா நினைவிடத்தை தனது மனைவி ஜானட் டி ரூபியோவுடன் பார்வையிட்டார். உலகளவில் கவனம் பெற்ற
காக்ரோச் ஜனதா கட்சியின் எக்ஸ் பக்கத்தை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பக்கமும் முடக்கம். தனது தனிப்பட்ட இன்ஸ்டா பக்கத்தையும் முடக்கிவிட்டதாக அதன் அட்மின் அப்ஜி தீப்கே குற்றச்சாட்டு.